ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல். இன்றைய முக்கிய செய்தி. உங்களுக்கு இன்னும் டோக்கன் வரலையா? ரூபாய் 1000 கிடைக்குமா? தமிழ்நாடு அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பொங்கல் பண்டிகையை மக்கள் சிறப்பாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வரும் பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்புடன் குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 1000 ரொக்கம் வழங்கப்படும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இந்த பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்திற்காக கடந்த ஜனவரி 7ஆம் தேதி முதல் ஜனவரி 9ஆம் தேதி வரை டோக்கன்கள் வழங்கப்பட்டன. மேலும் ஜனவரி 10 முதல் ஜனவரி 13ஆம் தேதி வரை டோக்கனில் குறிப்பிட்ட நேரத்தில் ரேஷன் கடைகளில் பொங்கல் தொகுப்பை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்தது. மேலும் பொங்கல் தொகுப்பை 13ஆம் தேதிக்குள் பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டோக்கன் கிடைக்க பெறாத அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகையை ஜனவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அவர்களின் ரேஷன் கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மக்கள் பொங்கல் பண்டிகையை கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ரேஷன் கடைகளில் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் வருகிற பொங்கல் பண்டிகைக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, ஒரு முழு கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு முன்னதாக அறிவித்தது. மேலும் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள், இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்களுக்கும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் பொங்கல் தொகுப்பை 13ஆம் தேதிக்குள் பெற முடியாதவர்கள் 14ஆம் தேதி பெற்றுக் கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. மேலும் டோக்கன் கிடைக்க பெறாத அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகையை ஜனவரி 13 மற்றும் 14ஆம் தேதிகளில் அவர்களின் நியாய விலை கடைகளில் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.